கற்பகம் அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, விழுப்புரம் நகர செயலாளர் திரு சக்கரை உள்ளிட்ட தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் திரு சிவாஜி அவர்களே, நகர்மன்ற தலைவர் சகோதரி தமிழ்ச்செல்வி பிரபு உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் தினகரன் அவர்களே, துணை அமைப்பாளர் திரு அன்பு, ராஜவேலு, பாலாஜி, கலைவாணன், ஏசி கே பிரேம், தேவேந்திரன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, நம்முடைய இந்தியா கூட்டணியில் உள்ள அங்கம் வகிக்கின்ற எனக்கு அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பேரை சொல்றதுக்கு ஆசைதான், விருப்பம் தான். ஆனா இந்த வெயில்ல உங்களை எல்லாம் காக்க வச்சு பல கருத்துக்களை சொல்ல வேண்டும். அதனால நீங்க பொறுத்துப்பீங்க நான் நம்புறேன். திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேர் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை தாய்மார்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு நம்முடைய விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்து இன்றைக்கு உங்களிடத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்துல வாக்களிச்சு நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறதுக்காக நான் வந்தேன்னு நினைச்சேன். அப்படிதான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது, என்னை விட நீங்க தான் மிகுந்த ஆர்வத்தோட இருக்கீங்க. அண்ணன் ரவிக்குமார் அவர்களை பானை சின்னத்துல வெற்றி பெற வச்சு மிகுந்த வாக்கு வித்தியாசத்துல பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு நீங்க அத்தனை பேரும் தயாராயிட்டீங்க. புரியுதா? கரெக்டா? நம்பலாமா? எந்த சின்னத்துல ஓட்டு போட போறீங்க? பானை சின்னத்துல வாக்களிச்சு இந்த பானை சின்னத்தை வாங்குறதுக்கு நம்ம அவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு, சட்ட போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒன்றிய பாஜக அரசோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும், சின்ன சின்ன கட்சிகளுக்கும் உடனே அவங்க என்ன சின்னம் கேட்டாலும் உடனே ஒதுக்கிட்டாங்க. ஆனா நம்முடைய திமுக கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த சின்னத்தை கொடுக்கல. ஆனால் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களும் அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களும் சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு இந்த பானை சின்னத்தை வெற்றிகரமா வாங்கிருக்கோம்னா அதிலேயே நம்முடைய தேர்தல் வெற்றி பாதி வெற்றி உறுதியாகிடுச்சு. இன்னொரு பாதி வெற்றி அது உங்க கையில இருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வேற எதுவுமே கண்ணில் தெரியக்கூடாது. ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுல ரெண்டு விஷயம் தான் தெரியணும். ஒன்னு அண்ணனுடைய வேட்பாளர் அண்ணன் ரவிக்குமார் அவருடைய பெயர், அவருக்கு பக்கத்துல நம்முடைய பானை சின்னம், அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும், நீல கலர் பட்டன். அந்த பட்டன்ல அமுக்குறீங்களே ஒரு அமுக்கு, அதுதான் திரு மோடி அவர்களுக்கு வைக்கிற வேட்டு. மோடி அவர்களுக்கு வேட்டு வச்சிருவோமா? திரு மோடி அவர்களை ஓட விரட்டுவோமா? சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னோம்? கோ பேக் மோடின்னு சொன்னோம். இந்த முறை என்ன சொல்ல போறோம்? கெட் அவுட் மோடின்னு சொல்ல போறோம். சொல்லுவோமா? சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு பொழுது அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு நான் பிரச்சாரத்தை பண்ணேன். அப்பொழுது கிட்டத்தட்ட அவரை 1,28,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனா போன முறை என்னன்னா நம்முடைய எதிரிகள்லாம் சேர்ந்து ஒன்னா வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய எதிரிகள்லாம் பிரிஞ்சு அணியா வந்திருக்கிறாங்க. போன முறை வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட கண்டிப்பாக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். எத்தனை வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்க? எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்க? 5 லட்சமா? நீ சும்மா சொல்லிட்டு போயிருவ. நான் 4ஆம் தேதி டிவியில பாத்துக்கிட்டே இருப்பேன். குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு எதிர்த்து யார் போட்டிடுறாங்க அவங்க டெபாசிட் காலியா ஒரு வேலை பாக்குறதா நம்முடைய வேலை. செய்வீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரேன்.
நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். நீங்க குறைந்தது அண்ணன் ரவிக்குமார் அவர்களை 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, நான் இங்கதான் இருக்கேன், சென்னை வந்து இங்க இருந்து ஒரு 2 மணி நேரம் தான். நீங்க அப்படி அவரை 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, நான் மாதம் 2 முறை இந்த விழுப்புரம் தொகுதிக்கு வருகை தந்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து, உங்களுடைய அமைச்சர் மாவட்ட அமைச்சரோட சேர்ந்து உங்கள் பகுதிக்கு, உங்களுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து பணிகளையும் முதலமைச்சர் கொண்டு போய் எடுத்து சொல்லி அனைத்து பணிகளையும் தீர்க்கின்ற பணிகளை நான் ஈடுபடுவேன். இது விழுப்புரம் நாடாளுமன்ற மக்களுக்கு நான் கொடுக்கின்ற வாக்குறுதி. நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தா சொன்னதை செய்வேன். ஏன்னா நான் கலைஞர் பேரன், சொன்னதை செய்வேன். இப்போ நான் கலைஞர் பேரன், நான் சொன்னதை செய்வேன். நீங்களும் கலைஞரோட பேரங்க தான், நீங்களும் பெரியாருடைய பேரன்கள் தான், நீங்களும் அண்ணாவுடைய பேரன்கள் தான், கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். செய்வீங்களா? நான் சொன்ன வாக்குறுதி நான் காப்பாத்தின, நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க காப்பாத்தணும். பாப்போமா? சவாலா? சரி. அதே மாதிரி சென்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி நான் சகோதரர் லட்சுமணன் அவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். அப்போ அவர் வெற்றி பெறுவது மிக மிக கடினம்னு தேர்தல் கணிப்புலாம் சொன்னாங்க. ஆனா அதை எல்லாம் தவிடுபடியாக்கி கிட்டத்தட்ட 15,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தேடி தந்தீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி விழுப்புரத்துல சமூக நீதிக்கான போராட்டத்தில் உயிரிழந்த 21 பேருக்கு 4 கோடி ரூபாயில மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகின்றது. வானூர் தொகுதி திருச்சிற்றம்பலம் கூட்டு ரோட்ல ரூபாய் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மினி ஐடி பார்க் விரைவில் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரப்போகின்றது. உளுந்தூர்பேட்டை ஆசனூர் சிப்காட் தொழில் பூங்காவில் தாய்வான் நாட்டு நிறுவனம் சார்பாக 28 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காலனி உற்பத்தி ஆலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதன் மூலம் இந்த பகுதியில் உள்ள சுமார் 20,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற வாய்ப்புள்ளது. ரூபாய் 20 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் திண்டிவனம் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 70% நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வர உள்ளது. வானூர் ஒன்றியம் கொழுவாரி சமத்துவபுரம் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு 100 பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தில் சேதமடைந்த விழுப்புரம் எல்லி சத்திரம் தடுப்பணை 86 கோடி ரூபாய் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சரி செய்யும் பணி நடைபெற்று வருகின்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரூபாய் 166 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணவு பூங்கா அமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதேபோல் திண்டிவனம் மருந்தியல் பெருங்குழுமம் அமைப்பதற்கான பணிகள் ரூபாய் 155 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதெல்லாம் நம்முடைய 3 வருஷத்துல இந்த பகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகள், சாதனைகள். இப்போ நம்முடைய தேர்தல் இப்போ முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஒன்னு சொல்லுவாரு, சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர், அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அது போல சில வாக்குறுதிகளை இந்த பகுதிக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுல சில வாக்குறுதியை மட்டும் உங்களுக்கு நான் இங்க நினைவுபடுத்த விரும்புகின்றேன். விழுப்புரம் நகரத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனை அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தரப்படும். 96 ஹெக்டேர் அளவுள்ள விழுப்புரம் நகரம் வி மருதூர் ஏரி தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில நடைபாதையாக மாற்றி தரப்படும். அதே சமயம் விவசாயிகள் பயன்படுத்துகின்ற வகையில நீர்ப்பாசன வசதியும் செய்து கொடுக்கப்படும். காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் விழுப்புரம் நகராட்சியில குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். விழுப்புரம் மையப்பகுதியில் இருக்கும் பழைய நகராட்சி அலுவலகத்தை மறுசீரமைப்பு செய்து பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில டவுன் ஹாலாக மாற்றி தரப்படும். கோலேனூர் ஒன்றியம்
தலவானூர் கிராமத்துல தென்பண்ணை ஆற்றுல புதிய தடுப்பு அணை கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும். விழுப்புரத்திலிருந்து காட்பாடி இடையே இருவழி ரயில் பாதை அமைத்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய இந்தியா தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இதையெல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிச்சு அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் இதையெல்லாம் தலைவர் செஞ்சு கொடுப்பார். அதற்கு சில உதாரணங்களை மட்டும் 4 உதாரணங்களை மட்டும் சொல்றேன். தேர்தல் நம்ம 2021 தேர்தல் நடந்துச்சு. 2021 தேர்தல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய தலைவர் அவர்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சரா அமர வச்சாங்க. நம்முடைய தலைவர் யார் காலையும் பிடிச்சு தவழ்ந்து போய் யார் காலையும் பிடிச்சு முதலமைச்சர் ஆகல. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். திரு பாதம் தாங்கி பழனிசாமி மாதிரி நம்முடைய தலைவர் கிடையாது. நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், கலைஞருடைய மகன். அவர் மக்களை சந்திச்சு மக்கள் வாக்களிச்சு மக்கள் அவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. சரியா? அப்போ 2021 நாம பதவி பொறுப்பேற்கும் பொழுது என்ன நிலைமை? கோவிட் பெருந்தொற்று 2வது பேரலை. அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? எட்டி பார்த்தாரா? தமிழ்நாட்டு மக்களை எட்டி பார்த்தாரா? பார்த்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கோங்க, எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வந்துடாதீங்க, தெருவுக்கு வந்துடாதீங்க, எல்லா கடையும் இழுத்து மூடுங்க. அப்படி தெருவுக்கு வந்தீங்கன்னா, வெளியில வந்தீங்கன்னா உங்களை போலீஸ் கைது செய்யும், ராணுவம் கைது செய்யும், தடியடி நடத்துவோம் சொன்னாரா இல்லையா? ஒன்னே ஒன்னு சொன்னாரு, எல்லாரும் தெருவுக்கு விளக்கேத்துங்க, விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சிட்டு கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, ஒலி எழுப்புங்க. நீங்க எழுப்புற ஒளியில கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும். நீங்க இப்ப சிரிக்கிறீங்க, ஆனா உங்கள நிறைய பேர் அதை செஞ்சிருப்பீங்கல்ல? சும்மா சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் பயத்துல செஞ்சிருப்பாங்க. சத்தியமா நான் செய்யல. இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் டைம்ல செஞ்சது. நாம இத்தனைக்கும் ஊசி கேட்டோம். தமிழ்நாட்டு மக்கள், தமிழக முதலமைச்சர் ஊசி கொடுங்க, நாங்க ஊசி போட்டுக்கிறோம் சொன்னோம். அப்ப பாத்தீங்கன்னா நடிகர் விவேக் இருக்காருல்ல, நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் இந்த ஊசியை போட்டுட்டு 2வது நாள் இறந்துட்டார். ஆனா எல்லாரும் பயந்துட்டாங்க, அவர் ஊசி போட்டதுனாலதான் இறந்துட்டாருன்னு பயந்துட்டாங்க. ஆனா அது கிடையாது, அது காரணம் கிடையாது. அவருக்கு வேற மருத்துவ பிரச்சனைகள் இருந்ததுனால அவர் இறந்துட்டார். அதனால தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பயந்துட்டாங்க, ஊசி போட்டா இறந்துருவோம் அப்படின்னு பயந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர், கழக தலைவர், முதலமைச்சர் தான் கோவிட விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரே மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து வெளில வர முடியும்னு முதல் ஊசி அவரே போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கோவிட் மருத்துவமனை நோயாளிகளுக்கு தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே தைரியமான ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே அதிகமான கோவிட் ஊசி போட்டு இந்தியாவிலே ஒரு மாநிலம் விரைவில் மிக அதிகமாக கோவிட் தொற்றிலிருந்து வெளில வந்த மாநிலம் எது தெரியுமா? நம்முடைய தமிழ்நாடு தான். அதற்கு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தான், தமிழ்நாட்டு மக்கள் தான் அதற்கு காரணம். நாம இந்தியாவுக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம், இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறோம். எப்படி சென்ற 2021 தேர்தலில் அவர் இந்தியா முழுக்க ஜெயிச்சாங்க, ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் விழிப்புணர்வா இருந்தோம். அதே மாதிரி கோவிட் நேரத்திலையும் தமிழ்நாட்டு மக்கள் தான் விழிப்புணர்வா இருந்து ஊசி போட்டு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருந்தோம். அப்போ மிகப்பெரிய கடும் நிதி நெருக்கடி. எதிர்கட்சி என்ன சொன்னாங்க? எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது, நிதி இல்லைன்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சரை 5 கையெழுத்து போட்டார். அதுல முதல் கையெழுத்து, மகளிர் இங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆயிரக்கணக்கில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? இப்போ நான் 8 நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேமா, எங்க பார்த்தாலும் இந்த பிங்க் பஸ் தான், எங்க பார்த்தாலும் நீங்க தான் பஸ் ஓனர்ஸ், எங்க வேணா ஏறிக்கிறீங்க, எங்க வேணா இறங்கிக்கிறீங்க. அதாவது 456 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க.
நான் இதை நகைச்சுவைக்காக சொல்லல, உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்காக சொல்லல. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான பேர் உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, அந்த அரசனுடைய வெற்றி, அந்த முதலமைச்சருடைய வெற்றி. இதுதான் திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்கிறாங்களே திராவிட மாடல் அரசு என்னன்னு. நம்ம தலைவர் சொல்றார், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. அது மட்டும் இல்ல, இன்னொரு திட்டம். இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, ஆயிரக்கணக்கான மகளிர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது, பெண்கள் யாரோடையும் பேச முடியாது, பெண்கள் வேலைக்கு போக முடியாது, இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனா அதையெல்லாம், அந்த தடையெல்லாம் உடைச்சதுதான் நம்முடைய சமூக நீதி இயக்கம். பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் படிக்கணும்னு போராடியவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போய் படிக்கணும், மேற்கல்வி படிக்கணும், காலேஜ் படிக்கணும், காலேஜ் படிச்சா மட்டும் பத்தாது, வேலைக்கு போகணும், பெண்கள் சொந்த காலில் நிக்கணும்னு தலைவர் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கினார். 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண்கள், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பெண்கள் காலேஜில் போய் சேர்ந்தா, அது அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்க தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வைப்பு தொகை வைக்கப்பட்டிருக்கு. இந்த 2-3 வருஷத்துல மட்டும் 3 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப தலைவர் அவர்கள் ஆண்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டார். தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்தின் கீழே அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போடக்கூடிய மாணவர்கள் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் தலைவர் அறிவிச்சிருக்கிறார். இது நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். அதே மாதிரி இன்னொரு திட்டமா, இதுவும் நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். அதாவது நம்ம விடிய காலையில சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் இருப்பாங்க. நல்ல 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க காலையில எந்திரிச்சு, நீங்க தானே, அவங்க காலையில எந்திரிச்சு சமைச்சு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. வெறும் வயிற்றுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போய் அதே நினைப்பா இருப்பாங்க, குழந்தை நினைப்பாவே இருப்பாங்க. பசியோட அம்சமே, சாப்பிட்டானா, தூங்கிட்டானா, படிச்சானா அப்படின்ற ஒரு கவலையில இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளும் தினமும் 18 லட்சம் மாணவர்கள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தரமான காலை டிஃபன், அதன் பிறகுதான் கல்வி. இப்ப பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் வாழ்த்துறாங்க. பெற்றோர்கள் தைரியமா பையனை அனுப்புறாங்க. என் பையனை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, என் பையனுக்கு சாப்பாடு போட்டு கல்வி கத்துக் கொடுக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னு வாழ்த்துறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த திட்டங்களை எல்லாம் பக்கத்து மாநிலம் கர்நாடகா, தெலுங்கானா இங்கிருந்து வந்து பார்த்து எப்படி இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பா செயல்படுத்துறீங்கன்னு சொல்லி அந்தந்த மாநிலங்களுக்கு இந்த திட்டத்தை எடுத்துட்டு போறாங்க. இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு திட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேன், இதுதான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன மிக மிக முக்கியமான திட்டம். இது சில பேருக்கு வந்திருக்கு, சில பேருக்கு வரல. நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். இப்ப ஏற்கனவே செப்டம்பர் மாசத்திலிருந்து 1,16,00,000 பேருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. சில பேருக்கு குறைகள் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கு, பக்கத்து வீட்டுக்கு வரல, எதிர் வீட்டு பொண்ணுக்கு வந்திருக்கு, என் வீட்டுக்கு வரல. இது மிகப்பெரிய திட்டமா, இது 2-3 மாசத்துல சரி பண்ண முடியாது. வெரிபிகேஷன் இருக்கு, சரி பார்க்கணும். நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன். இப்ப தேர்தல் முடிஞ்சு ஒரு 2-3 மாசத்துல இதை சரி செஞ்சு, இந்த குறைகள்லாம் சரி செஞ்சு, சரி செய்யப்பட்டு, வெரிபிகேஷன் செய்யப்பட்டு, நிச்சயமாக அந்த உறுதி செய்யப்பட்ட தகுதி வாய்ந்த 1,60,00,000 மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வழங்கப்படும். தமிழ்நாட்டில் சரி, நம்ம இந்த பக்கம் இப்படி நம்ம உட்கார்ந்து இருக்கோம், எல்லா திட்டத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம், என்னென்ன சாதனைகள் செய்ய போறோம்,
என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு? ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் எப்பயாவது வந்து பார்த்தாரா? கடைசியா எப்ப வந்தாரு? 2019ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன்னு சொல்லி அவரும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் வந்து ஒரே ஒரு கல்லு அதை நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. நான் போன 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பக்கம் போயிருந்தேன், போய் பார்க்க போனேன். என்னடா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டேன்றாங்களே என்னன்னு போய் பார்த்தா ஒரே ஒரு கல்லு. இதான் கல்லு. இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில நட்டு வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி. இதான் கல்லூரி, இதான் மருத்துவமனை. இருந்தது ஒரே ஒரு கல்லு, இருந்தது ஒரே ஒரு கல்லு. அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப மருத்துவமனையை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. இத சொன்னா நான் என்ன கேக்குறேன்? அதாவது பாதம் தாங்கி பழனிசாமி 2 நாளா என்ன பத்தியே தான் பேசுறாரு, தலைவர் பத்தியும் பேசுறாரு, என்ன பத்தியும் பேசுறாரு. அப்பாவுக்கும் பையனுக்கும் இதே வேலை. எப்ப பார்த்தாலும் பையன் வந்து கள்ள காட்டுறாரு. இருக்கிறது தானே காட்ட முடியும். நானாவது எய்ம்ஸ் கள்ள காட்டினேன். நானாவது எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்தா கல்ல காட்டினேன். நீங்க என்னத்த காட்டினீங்க? எவ்வளவு அழகா காட்டுறாரு பாத்தீங்களா? இதுதான் அவரு. நான் கல்ல காட்டினேன், அவர் பல்ல காட்டினாரு. நான் கல்ல காட்டினேன், என் கிட்ட இருக்கிறத நான் காட்டினேன், அவர்கிட்ட இருக்கிறத அவர் காட்டுறாரு. அவ்வளவுதான். இதுக்கு என்ன சொல்றாரு? இது ஒரு தப்பா? ஒன்றிய பிரதமர் பார்த்து சிரிச்சது தப்பா? சிரிக்க கூடாதா? அப்படி சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு போட்டோ காட்டுறாரு. அவர் பெரிய போட்டோகிராஃபர். அவரு 2 போட்டோ காட்டுறாரு. என்ன போட்டோ தெரியுமா? நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ காட்டுறாரு. அதே மாதிரி நானும் திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ காட்டுறாரு. நான் சொல்றேன், அந்த போட்டோ எப்ப எடுத்தது நான் சொல்றேன். நானும் அதை நான் சொல்றேன். அவர் கேள்வி கேட்கிறாரு, ஏன் நீங்க எல்லாம் சிரிக்கலையா, பிரதமரை பார்த்து சிரிக்கலையான்னு. அதாவது இப்போ ஒட்டுமொத்த இந்திய அரசியலும் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி போய் சந்திக்கிறதே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாருமே கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனா இதை ஆரம்பிச்சு வச்சது நான் கிடையாது, திரு பாதம் தாங்கி பழனிசாமி தான் ஆரம்பிச்சாரு. எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு. நான் சொன்ன கள்ள காட்ட, நீ பல்ல காட்டின. நான் சொல்றேன், நான் போய் அவரை சந்திச்சேன் 2 முறை. ஒன்றிய பிரதமர்களை சந்திச்சேன். முதல் தடவை போய் சந்திக்கும் போது என்ன தெரியுமா கேட்டேன்? எங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வு விலக்கு வேணும்னு கேட்டேன். 2வது முறை சந்திக்கும் போது என்ன தெரியுமா கேட்டேன்? மழை பெய்ந்துச்சு, 37,000 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, எங்களுடைய மக்களுக்கு இழப்பீடு தரணுமே, அதை எப்ப தருவீங்கன்னு கேட்டேன். முதல் படம் நம்முடைய முதலமைச்சரோட எடுத்த முதல் படம் அவர் காட்டுறாருல, அந்த படத்துக்கு நான் விளக்க சொல்றேன். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சென்னையில வெகு சிறப்பாக உலகமே பாராட்டுற அளவுல நடத்தி முடிச்சோம். அதற்கு திரு மோடி அவர்கள் வந்து சென்னைக்கு வந்து பாராட்டிட்டு, முதலமைச்சரை பாராட்டிட்டு போனாரு. அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா நடத்தி முடிச்சோம். அதுக்கு பாராட்டிட்டு போனாரு. சரியா? நான் என்னுடைய துறையின் சார்பாக கேலோ இந்தியா கேம்ஸ் ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினோம் இந்திய அளவுல. அதற்கு திரு மோடி அவர்கள் இங்க வந்து பிரதமரா வந்து என்ன பாராட்டிட்டு நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா நடத்திருக்கீங்கன்னு சொல்லி என்ன பாராட்டிட்டு போனாரு. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சதுக்கு அவங்களை பாராட்டிட்டு போனாரா? நான் கேள்வி கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்ல, அவர் பேர் மோடி. இன்னொரு ஒரு அன்பான வேண்டுகோள்மா, இனிமே நம்முடைய ஒன்றிய பிரதமர் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதுவும் கிடையாது. திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவர் பேரை மாத்தியாச்சு. இனிமே நீங்க அவர் எல்லாரும்
என்ன தெரியுமா சொல்லி கூப்பிடணும்? திரு மிஸ்டர் 29 பைசா. தெரியுதம்மா? இதுவும் 29 பைசாவும் செல்லா காசு தான். ஒன்றிய பிரதமர் மாதிரி தான். அவரையும் 4ஆம் தேதிக்கு மேல செல்லா காசு ஆக்கிடுவோம். ஏன்னு சொல்லிடுறேன். எதுக்கு அவரை 29 பைசான்னு கூப்பிடுறோம்னு சொல்லிடுறேன். ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரியா ₹1 கட்டுறோமா? நாம ₹1 கட்டினா நமக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி தர்றது எவ்வளவு தெரியுமா? வெறும் 29 பைசா. ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கிறாரு. குஜராத்ல வெள்ளம் வந்துச்சுமா போன வருஷம். அடுத்த நாளே போய் இழப்பீடு கொடுத்தாரு. நம்முடைய உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாசம் மிக்ஜாம் புயல் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நெல்லை, தூத்துக்குடி அத்தனை மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுச்சு. 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு தலைவர் கேட்டாரு. ஆனா தலைவர் கொடுத்தாரு. பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் 6,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தாரு. ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு 1 பைசா கூட கொடுக்கல. அதே மாதிரி இங்க இன்னொருத்தர் இருக்காரு. யாரு தெரியுமா? அது வெறும் பிரியாணி தான். அதாவது பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னாரு. நம்முடைய தேர்தல் அறிக்கையில வேணாம் பிரியாணி வச்சிரு, வேணாம் விட்டுருப்பா. பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னாரு. அப்படி ஒருத்தர் இங்க இருக்காரு. அவர் பேரு ஆர்.என். ரவி. அவர் பேரு ஆர்.என். ரவி கிடையாது. அவர் பேரு RSS ரவி, சங்கி ரவி. அதாவது வின்னர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு கதாபாத்திரம் வரும், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக், கைப்புள்ள. ரொம்ப வீராவேசமா வருவாரு சட்டமன்றத்துக்குள்ள. கோட்டு சூட்லாம் போட்டு பயங்கர வீராவேசமா வருவாரு. முதல் வாட்டம் என்ன தெரியுமாங்க பண்ணாரு? நம்முடைய ஆளுநர் உரைங்கிறது என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன எழுதி தராரோ அதை படிச்சுட்டு போறது ஆளுநர் உரை. அவர் நியமிக்கப்பட்டவர். அவர் ஒன்னும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேன், தபால்காரன். நம்ம சொல்றத போய் டெல்லியில சொல்றத வந்து இங்க முதலமைச்சர் சொல்றது மட்டும்தான் வந்தாலும் வேலை. அவரு முதல்ல என்ன தெரியுமா பண்ணாரு? முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நம்முடைய ஆளுநர் உரையில எழுதி கொடுத்ததுல அம்பேத்கர் பெயரை எடுத்துட்டாரு. அம்பேத்கர் பெயரை சொல்ல மாட்டேன்ட்டாரு. தந்தை பெரியாரோட பெயரை சொல்ல மாட்டேன்ட்டாரு. பேரறிஞர் அண்ணாவோட பெயரை சொல்ல மறுத்துட்டாரு. டாக்டர் கலைஞருடைய பெயரை சொல்ல மறுத்துட்டாரு. நம்முடைய தலைவர் எந்திரிச்சு ஆளுநர் அவர்களே, நீங்க பேசுனது எதுவுமே அவை குறிப்புல ஏறாது, நாங்க சொல்றதுதான் ஏறும்னு சொன்ன உடனே குடு 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 குடுன்னு ஓடி போயிட்டாரு. கைப்புள்ளதான். அதே மாதிரி ஒரு படத்துல, மாயின் ஒரு படத்துல மின்னல், அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அது மாதிரிதான் அவர் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அப்படியே வீராப்பா வருவாரு. ஆனா அவர் எப்ப போனாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் எப்ப போனாலும் யார் தெரியுமா எந்திரிச்சு மரியாதை செலுத்துவா? அவர் எப்ப போறாருன்னு எப்ப தெரியுமா எங்களுக்கே தெரியும். அதிமுக காரெல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவான். அதிமுக காரன் ஏன் எந்திரிச்சு ஓடுறான்னு பார்த்தா இவர் ஓடி போயிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தால மிக இதை விட ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு ஆளுநரை கண்டிச்சதே கிடையாது. நம்முடைய அமைச்சர், நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள், அவர் எவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். முத்தமிழின் டாக்டர் கலைஞரோடு பயணித்தவர், கலைஞருடைய தம்பி, நம்முடைய தலைவருடைய தளபதி. அவர் என்னுடைய அரசியல் வழிகாட்டி, என்னை தூக்கி வளர்த்தவர். அவர் இல்லாம நான் கிடையாது. அவருக்கு நம்முடைய கௌதம் சிகாமணி எப்படியோ ஒரு பிள்ளையோ அதே மாதிரிதான் நானும். அதனாலதான் நான் பேசும்போது சொன்னேன், என்னுடைய உடன்பிறவா சகோதரர் கௌதம் சிகாமணின்னு சொன்னேன். எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். தலைவர் அவர்களும் எந்த நேரத்திலையும் அண்ணன் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களையோ திரு கௌதம் சிகாமணி அவர்களையோ எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டார். பொய் கேஸ போட்டு
என்ன ஏதோ வருஷத்துல போட்ட பொய் கேஸ எடுத்து அதை எடுத்து இடி சிபிஐன்னு ரெய்ட விட்டு இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்லாம் பாஜக பயமுறுத்தி வச்சிருந்தீங்க தெரியுமா? எல்லாரும் மேலும் இடி சிபிஐ போட்டு பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. அப்படிதான் அடிமைகளா வச்சிருந்தாங்க. அப்படி கேஸ் எல்லாம் போட்டுதான் தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன தமிழ்நாட்டோட உரிமைகள் எல்லாம் படிச்சதெல்லாம் அப்படிதான். அந்த அதிமுக அடிமைகள் மாதிரி திமுக அமைச்சர்களும் இருப்பாங்கன்னு பொய் கணக்கு போடுறாங்க. நாம அப்படி இருப்போமா? நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டாடிக்கும் பயப்பட மாட்டோம். எதா இருந்தாலும் சந்திப்போம். ஆனால் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்களும் தலைவர் அவர்களும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று போராடி வெற்றி பெற்று உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் சொல்றாரு அவர் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு. அமைச்சர் பொறுப்பு அவர் திருப்பி கொடுக்கணும்னு தலைவர் கடிதம் எழுதுறாரு ஆளுநருக்கு. என்னன்னு மீண்டும் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சரா அவர் பொறுப்பேற்றுக்கணும்னு. ஆளுநர் மறுக்கிறாரு. ஆளுநர் நான் செய்ய முடியாது அப்படின்றாரு. உடனே உச்ச நீதிமன்ற நீதிபதி தலையில ஓங்கி ஒரே குட்டு, நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ என்ன ஆளுநரா என்ன அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றது கேளுன்னு. அடுத்த நாளே வந்து 2வது நாளே இதுல இன்னொன்னு தலைவரோட குசும்பு என்ன தெரியுமா? நம்முடைய தலைவர் குசும்பு, நாங்கெல்லாம் போயிருந்தோம் பதவியேற்பு பொறுப்பேற்பு விழாக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம். தலைவர் வந்து அப்போ எல்லா அமைச்சர்களும் வேற வேற ஊர்ல இருந்தாங்க. நானு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு 4 அமைச்சர்கள் மட்டும் போயிருந்தோம். சேகர்பாபு அண்ணன், அண்ணன் மாசு அண்ணன், நீங்களும் வந்திருந்தீங்களா? நாங்கெல்லாம் போயிருந்தோம். என்ன பண்ணாரு தெரியுமா தலைவர் அவர்கள்? பொறுப்பேற்றி வச்சு சொன்ன ஆளுநர்கிட்ட அன்னைக்குதான் தலைவர் பிரச்சாரத்துக்கு கிளம்புறாரு. அந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு தான் தலைவர் வந்து ஆளுநருக்கு பூங்கொத்து கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நான் இன்னைக்கு உங்களுடைய சங்கை கூட்டத்தை காலி பண்றதுக்கு பிரச்சாரத்துக்கு கிளம்புறேன், என்ன வாழ்த்தி அனுப்புங்க அப்படின்னு ஆளுநர் அரவிக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படிப்பட்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர். எனவே உங்களெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது ரொம்ப அதிகமாயிடுச்சு. மணி 1:30 போகுது, வெயில்ல இருக்கீங்க. எனவே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, நான் இன்னைக்கு வந்து என்னால முடிஞ்சதை பேசிட்டேன், என்னால முடிஞ்ச தேர்தல் வாக்குறுதியை சொல்லிட்டேன், நம்ம தெரிஞ்ச சாதனைகளை சொல்லிட்டேன். எனக்கு பிறகு அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும், பெரிய படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி என்ன ஆகும்னா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். கரெக்டா? தலைவர் என்னைக்கு வராங்க? நான் வந்து வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் யார் தெரியும்ல? கழக தலைவர். நம்முடைய கழக தலைவர் தான் மெயின் பிக்சர். 5ஆம் தேதி அவர் வருவாரு. அவர் வந்து இன்னும் நிறைய பேசுவாரு, இன்னும் நிறைய கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லுவாரு. ஆனா அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிருவாரு. நான் இன்னைக்கு முடிச்சிட்டு கடலூர் போறேன், அப்புறம் நாளைக்கு புதுச்சேரி போறேன். இப்படி அடுத்த 22 நாள் நான் தொடர்ந்து பிரச்சாரத்தை தான் இருக்க போறேன். உங்களுடைய வாழ்த்துக்களை பெறத்தக்க வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்களோட அடுத்த 24 பிரச்சாரத்துக்கு போறேன். ஆனா நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதுனா, நீங்க ஒவ்வொருத்தரும், நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க பானை சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்க. கரெக்டா? ஆனா நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ள ஒரே வேண்டுகோள், நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு தெருவா போய் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு, இந்த 2 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 2 குடும்பத்துக்கு நான் பொறுப்பு. ஏன் பானை சின்னத்துல அண்ணன் ரவிக்குமாருக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை நீங்க அடுத்த 22 நாள் செய்யணும். அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய அருமை இளைஞரணி தம்பிமார்களுக்கு நான் மீண்டும் சொல்றேன், மற்றவர்கள் பிரச்சாரத்தை விட உங்களுடைய பிரச்சாரம் 10 மடங்கு அதிகமா இருக்கணும். மோடி சொல்றாருல்ல, திமுக தலைவருக்கு தூக்கம் போச்சு, திமுக காரனுக்கெல்லாம் தூக்கம் போச்சுன்னு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போச்சு. உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் திமுக காரன் தூங்க போறது இல்ல. நீங்க இந்த பிரச்சாரத்தை அடுத்த 22 நாள் கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைப்பீங்களா? ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள்? 100 முடிஞ்சு 101. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. சென்ற முறை 40 தொகுதிக்கு 39 தொகுதி ஜெயிச்சோம், தமிழ்நாடு புதுச்சேரி. இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக கலைஞருக்கு இதைவிட மிகப்பெரிய மிக ஆத்மார்த்தமான பரிசை கொடுக்க முடியுமா? 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய பாத மலர்களை வச்சு
அவருக்கு நம்முடைய பிறந்த நாள் பரிசாக இந்த தேர்தல் வெற்றியை கொடுப்போம். 2021 அடிமைகளை விரட்டி அடிச்சோம். இப்போ 2024 இந்த தேர்தல்ல அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்களையும் சேர்த்து துரத்தி இந்தியாவுக்கே ஒரு விடியல் ஆட்சியை நம்முடைய இந்தியா கூட்டணி கொடுக்கின்ற உங்களுடைய அந்த வாக்குறுதியை வாங்கிக்கிட்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். பானை சின்னத்தில் வாக்களிச்சு அண்ணன் ரவிக்குமார் அவர்களை மிகப்பெரிய வெற்றியை பெற செய்யுங்கள். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. அழுவுறாப்லப்பா வெயில் அடிக்கும்.